இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது மகேஸ்வரன் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். இப்போ பிரதமரை சென்று சந்திப்பேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்வதையும் அவசர சட்டத்தை வலியுறுத்தும் சொல்வதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமரை சென்று நாளைக்கு சந்திப்பேன், அவசர சட்டம் குறித்து பேசுவேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பற்றி நீங்க என்ன கருத்து கூற விரும்புறீங்க? அவர் அறிக்கை சப்மிட் பண்ண உடனே எவ்வளவு சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் அறிக்கை, அதாவது ஜட்மெண்ட் கொடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் வாடிவாசல் திறக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் எங்களோட போராட்டங்கள் முடியும். ஆனா வாடிவாசல் திறக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டங்கள் முடியாது. இந்த கருத்தை தான் தொடர்ச்சியாக அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். நாம் மற்ற சில பெண்கள் இங்க இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். இப்போ நீங்க போராட்டம் நடத்துறீங்கம்மா, முதலமைச்சர் போய் நான் பிரதமரை சந்திப்பேன்னு சொல்றாரு, அதை எப்படிமா பாக்க? முதலமைச்சர் எல்லாம் போக மாட்டாருங்க சார், வீட்டுல உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, போகவே மாட்டாரு. மக்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கா. லட்சக்கணக்கான பிள்ளைங்க கஞ்சியும் இல்லாம தண்ணியும் இல்லாம போராடிக்கிட்டு இருக்கா. இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஓட்டு மட்டும் வாங்குறாக்கு ஊர் ஊரா வராரு. இன்னைக்கு எங்க வராரு? இப்ப போய் முதல்ல சட்டம் பத்தி எல்லாம் பேசுவேன், வலியுறுத்துவேன், போறேன்றாரு, கழுத எழுதுறாரு. நேரா போய் பார்க்க தெரியாதா? மத்ததுக்கெல்லாம் 100 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் மாத்துறதுக்கு மட்டும் தெரியுமா? ஏமா மோடியை பார்க்க போக மாட்டாரு. அவரால மோடியை போய் பார்க்க முடியலங்க சீக்கிரத்துல. மாணவர்கள் வந்து பார்க்கலாம்ல, மாணவர்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கலாம்ல, அவங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கலாம்ல. சொல்லுங்க சொல்லுங்க, அவங்களோட கஷ்டத்தை என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, செவி கொடுக்கலாம்ல. சொல்லுங்க, மாணவர்கள் என்ன பண்றாங்க, என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அவர் வந்து பார்த்தாதானங்க தெரியும். அதையே புரிஞ்சுக்க மாட்டாரு அவரு. முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக இந்த மக்கள் மீதில் ஏற்கனவே வைக்கப்பட்டே வந்தது. அந்த கோரிக்கையை தற்போது கடிதம் எழுதப்பட்ட அதே தருணத்தில் அவர்கள் முன்வைக்கிறார்கள்.